கேளாதலிக்கும் முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நைந்தழிக்கணையால் நல்லநிலை பதத்தில் நாடியிற் கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதுமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா பெயரின் தெரிவை பிடித்திருத்தனையின் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய. இன்னைக்கு திருபன் பட்டேல் அப்படின்னு ஒரு குஜராத் ஓட்டி ரமணர்கிட்ட கிடைச்ச ஆன்மீக அனுபவங்களை பத்தி பகிர்ந்து பார்க்கலாம். இது அருணாச்சல ஆசிரமா ஆர்கேவ்ல இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தேன். அதாவது 2007ல ஒரு 85 years ஓல்டு அந்த திருபன் பட்டேல் தன்னோட வாழ்க்கையில இளமை காலத்துல பகவானை பார்த்த அனுபவங்களை அப்படியே மனசுல இன்னும் மறக்காம இருக்கிறத சொல்றாங்க. அதாவது என்னன்னாக்க 1940sல கங்காபான் பட்டேல் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா. அவ ரமண மகரிஷி மேல ரொம்ப ஒரு டிவோட்டடா இருக்கா. அவ பகவானை 1940s டைம் பீரியட்ல திருவண்ணாமலையில தரிசனம் பண்றா. அப்போ இந்த திருபன் பட்டேல் இப்ப இந்த இன்டர்வியூ கொடுக்கிற திருபன் பட்டேல் 2007ல இன்டர்வியூ கொடுக்கறாளே அந்த திருபன் பட்டேல் மேபி இன் ஹர் டீன்ஸ் லைக் 15-18 years அந்த மாதிரி. இப்ப என்னன்னாக்க அந்த திருபன் பட்டேல் 1940s டைம் பீரியடுக்கு போயிடுறா. 2007ல சாந்தா குரூஸ் பாம்பேல இந்த இன்டர்வியூ கொடுக்குறா. நம்மளும் 1940s ரமணாசிரமத்துக்கு போயிடுவோம். அது என்னன்னாக்க இவ பரப்பிட்டு வரும்பொழுது வேர்ல்டு வார் 2 நடக்கிறது. ட்ரெயின்ல முன்னாடி புக் பண்ணி தான் கங்காபன் பட்டேல், திருபன் பட்டேல், அவளோட பிரதர், அப்புறம் நெஃப்யூ எல்லாரும் வரா. அதாவது மருமா எல்லாரும் வரா. அதாவது கங்காபன் பட்டேலோட மருமா எல்லாரும் வரா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க வேர்ல்டு வார் 2 டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணி திருவண்ணாமலைக்கு தான் பிளான் பண்ணி தான் அவ வரா. ஆனா விழுப்புரம்ல உடனே அப்பெல்லாம் இந்த ஆர்மில இருக்கிறவாளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா வேர்ல்டு வார் 2ல பிரிட்டிஷ் இதுல அப்படி ஒரு ரூலாம். அதனால இவாளை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற இவாளை எல்லாம் இறங்க சொல்லிட்டோ அந்த ஆர்மியில இருக்கிறவாள்லாம் ஏறின்றா பஸ்ல. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மியில இருக்கிறவாள்லாம் ட்ரெயின்ல. அதனால விழுப்புரம் ஸ்டேஷன்லயே பாதியிலேயே இவ ஜேர்னியை கட் பண்ணிட்டு அப்பெல்லாம் பஸ் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் நெல். ஆக்சுவலி எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு பஸ் சர்வீஸ்ல திருவண்ணாமலைக்கு வரத்துக்குள்ள அவளுக்கு ஜேர்னியே டிடிஸ் ஆயிடுறது. விழுப்புரம் ஸ்டேஷன்ல ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாம இருந்து அடுத்த நாள் காலம்புற லேட் பஸ்ல வரத்துக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுறது. முதல்ல திருபன் பட்டேலுக்கு ரமண மகரிஷியை பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் விட நம்ம ரிலீவ் பண்ணிக்கணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், ஒரு கோல்டு வாட்டர் சாப்பிடணும், கொஞ்சம் எங்கேயாவது குளிச்சா தேவையில்ல அப்படின்னு உடம்பு எல்லாமே வீக்கா இருக்கு மனசு. ஏன்னா இப்படி ஒரு லாங் ஜேர்னி நடுவில் வேற இறக்கி விட்டு ஸ்டேஷன்ல ரொம்ப நாள் இருந்து ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டோ, அது ட்ரெயினை மிஸ் பண்ணல, ட்ரெயின்ல இருந்து இறக்கி விட்டுட்டோம், அப்புறம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி வந்தது ரொம்ப டயர்டா இருக்கா. ஆனா கங்காபன் பட்டேல் முதலே சொல்லி வச்சது என்னன்னாக்க ஃபர்ஸ்ட் ரமண மகரிஷியை போய் ஓல்டு மெடிடேஷன் ஹால்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கா. அதனால என்ன அப்படின்னாக்க தட்ட முடியல அம்மா சொல்றத. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயர்ட்லயே தூக்க சொக்கிண்டு போக ரமண மகரிஷியை போய் ஓல்டு மெடிடேஷன் ஹால்ல பாக்குறா. யாரு பாக்குறா? திருபன் பட்டேல் பாக்குறா. அப்போ ஷி வாஸ் இன் ஹர் டீன்ஸ். பார்க்கும்பொழுது என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் அப்படியே ஒரு சோர்வோட பகவானை பார்க்கும் பொழுதே பகவானோட திருஷ்டி அப்படியே விழுறது. பகவான் எதுவும் கேட்கல. சில டைம் கேட்பார். அதாவது எங்கேருந்து வந்திருக்க, டயர்டா இருக்க, சரி போய் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிட்டு எல்லாம் கேட்பார். ஆனா சில அக்கேஷன்ல கேட்க மாட்டார். பரமேஸ்வர சங்கல்பம் அவர் இப்படி இவர் நேரா பகவான் பாக்குறாரு, ஃப்ரெஷ்ஷா பாக்குறாரு, இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி பாக்குறாரு. எப்பவுமே அப்படிதான் பாப்பார். ஒவ்வொரு பார்வையுமே பகவான் புதுசா பாக்குற மாதிரி தான் பாப்பார். எல்லாரையும் பார்த்த உடனே இந்த திருஷ்டி, குரு திருஷ்டி இப்படியே நேரா உழருது. திருபன் பட்டேல் ஒரு பெரிய சமாதி அனுபவத்துக்கு போறா. உடம்பு டயர்ட்னஸ் எல்லாம் தெரியல. தன்னை சுத்தி ஒரு மூன் லைட் மாதிரி அப்படியே ஃபுல்லா நிலாவு ஒளி மாதிரி அப்படியே ஃபுல்லா அப்படியே பாஸ்கிங் ஒயிட் லைட்ல தான் மூழ்க எடுக்கப்பட்டு அதுல அப்படியே தன்னோட உடம்பே இல்லாம ஃப்ளோட்டிங் ஆற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுறது. எவ்வளவு நாள் அந்த ஸ்டேட்ல இருந்தான்னு தெரியல. ஆனா ஃபுல் பாடியை எந்த விதமான கோல்டு வாட்டர் குடிக்கிறதோ பாத்ரூம் போறதோ எதுவுமே பண்ணாமையே ஃபுல் பாடியை ஃப்ரெஷ் ஆயிடுறது. தான் ஆத்மா அப்படிங்கறத உணர்றா. தான் உடம்பு வேற, தான் ஆத்மா அப்படிங்கறத உணர்றா. அந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அனுபவத்துல ஷி வாஸ் இம்ப்ரெஸ்டு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டே ஒரு 5 days இருக்கா அவ அந்த ஃபேமிலி. ஆனா அவ திருபன் பட்டேல் சொல்றா, ஒரு நாள் கூட திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு ரிப்பீட் ஆகல. ஆனா நான் ரிப்பீட் ஆக ஆசைப்பட்டேன். அந்த முதல் குரு திருஷ்டி எனக்கு உள்ள மனசுல அப்படியே இன்னும் பதிஞ்சிருக்கு. இன்னைக்கு நினைச்சாலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்றா. அதுக்கப்புறம் கங்காபன் பட்டேல் 2-3 months ரமணாசிரமத்துல ஸ்டே பண்ணிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் அவ இருக்கா கங்காபன் பட்டேல். இந்த பொண்ணு 2 questions கேட்கிறா திருபன் பட்டேல் ரமண மகரிஷிட்ட. ஒன்னு என்ன அப்படின்னாக்க கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு ஆன்ம விசாரம் பண்ணணுமா அப்படின்னு.
கண்ணாடியில எதுக்கு பிம்பத்தை பார்த்துக்கணும், அதுக்கு பதிலாக ஒன்றை உள்ளுக்குள்ள தேடி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி வந்து ஒரு ஆன்சர் பண்றார். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கிறா, 2 பேர் கனவு காண்றான், ஒருத்தர் கனவு காண்றான், ஒருத்தர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான். கனவு காண்றவனுக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்துன்னா பக்கத்துல இருக்கிறவன் எழுப்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு பகவான் சொல்றார், கனவு காண்றவனுக்கு தான் அந்த கனவு, வெளியில இருக்கிறவனுக்கு வந்து அந்த கனவுல நடக்கிற ஈவென்ட்ஸ் எதுவும் நடக்கலன்னு தெரியும். அதனால வந்து கனவுல இருக்கிறவன் தான் தூங்குறவன் தான் எழுந்திருக்க முடியும். வெளியில இருக்கிறவனுக்கு அவன் கனவோட கண்டென்ட்ஸே இருக்காதே, அதுவே வந்து பொய் அப்படின்னு தெரியுமே அப்படின்னு ஒரு ஞான நிலையில ஒரு பிலாசபிக்கலா அந்த கொஸ்டின் கேட்கிறா திருபன் பட்டேல். பகவானும் பிலாசபிக்கலா ஆன்சர் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் கங்காபன் பட்டேல் வந்து அப்படி 2-3 மாசம் ஆன் அண்ட் ஆஃப் தங்கின்னு இருக்கா. அப்படியே லைஃப் ஓடுறது. ரமண நகர்ல வந்து ரூம்லாம் எடுத்துட்டு தங்கின்னு இருக்கா. வந்து அந்த கங்காபன் பட்டேல் வந்து ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. ஹிந்தி கொஞ்சம் குஜராத்தி அவ்வளவுதான் தெரியும், இங்கிலீஷ் தான் தெரியும். பகவானோட தமிழ் சுத்தமா வராது. ஆனாலும் பகவான்கிட்ட அந்த ஒரு ஆகர்ஷணம், பகவான்கிட்ட ஏதோ மெசேஜ் வருது அப்படிங்கிற பரிபூர்ண நம்பிக்கையோட கங்காபன் பட்டேல் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் விசிட்க்கு அப்புறம் 1950 பகவான் மகா நிர்வாணம் அடையறதுக்கு முன்னாடி ஃபேமிலியோட திருப்பி கங்காபன் பட்டேல், திருபன் பட்டேல் எல்லாரும் வரா பகவானை பார்க்க. அந்த அக்கேஷன்ல வந்து திருபன் பட்டேல் வந்து நீங்க வந்து என்னோடய இருக்கணும், நீங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பகவான்கிட்ட கேட்கிறா. பகவான் தமிழ்ல சரி சரி அப்படின்னு சொல்றாரு. அந்த கியூல நிற்கும் பொழுது அந்த 1 நிமிஷம் கேப்ல அதை கேட்கிறா. ஏன்னா பெரிய கியூ ஃபார்ம் ஆகி அந்த தர்ஷன் போது அந்த 1 நிமிஷம் கேப்ல வந்து இந்த ஆன்சர் சொன்னதை வந்து மனசுல பதிய வச்சுட்டு சரினா என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை வெளியில வந்து டிவோட்டிஸ்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓ சரினா ஆல் ரைட்னு பகவான் சொல்லியிருக்காருன்னு ஷி ஃபெல்ட் ரீஅஷ்யூர்ட். அதுக்கப்புறம் பகவான் மகா நிர்வாணக்கு அப்புறமுமே வந்து பல அக்கேஷன்ல வந்து திருபன் பட்டேலுக்கு பகவானோட கைடன்ஸ் வந்து உள்ளேருந்து ஃபீல் ஆகுது. ஆனா 2007 வசந்த் கோத்தாரி அப்படிங்கிற டிவோட்டி வந்து பாம்பே சாந்தா குரூஸ்ல வாழற திருபன் பட்டேல்கிட்ட போய் பகவானை பத்தி கேட்கிற வரையும் ரமணாசிரமத்துக்கு அவ வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதே இயர் வந்து திருப்பியும் வரா 2007. சரி நம்மளுக்கும் வயசாயிடுது அப்படின்னு சொல்லி வரத்துக்கு 2 காரணங்கள். 2வது காரணம் நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் காரணம் பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு வரா. பகவானை பார்க்கணும் அப்படிங்கிறதுல வரும்பொழுது என்னன்னாக்க ரமணாசிரமம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு, நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. திருவண்ணாமலையே பார்த்தா நம்ப முடியல. இப்போ 2007க்கு இப்போ கம்பேர் பண்ண இப்போ இன்னும் நம்ப முடியல நம்மளால 2024. ஸோ 2007 அப்படி பார்க்கும்பொழுது ஆனால் பகவானோட கைடன்ஸ் அந்த ஆசிரமத்தில் பகவான் இருக்கா மாதிரியே ஃபீல் பண்றா திருபன் பட்டேல். நான் 2வது காரணம் ஏன் திருபன் பட்டேல் வந்தா அப்படின்னு கேட்டாக்க, கங்காபன் பட்டேல் வந்து குழந்தையா இருக்கும்போது திருபன் பட்டேல் அழைச்சின்னு வரும்பொழுதும் அந்த நெஃப்யூ ஒருத்தர் மருமான்னு சொன்னேன். அந்த பாய் வந்து ரொம்ப ஒரு 2 years பாய். அப்போ வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பகவான் லஞ்ச் முடிச்சுட்டு வாக்கிங் போகும்பொழுது என்ன பண்றான், அந்த பாய் வந்து விடுவிடுன்னு போய் பகவானோட வாக்கிங் ஸ்டிக்கை பிடிச்சிட்டு விடமாட்டேங்கிறான். அப்போ வந்து பகவான் வந்து அவனையே பார்த்துட்டு இருக்கார். அவனுக்கு வந்து ஒரு குழந்தையா இருந்தாலும் ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பகவான் தலையில தடவி கொடுக்குறாரு, ஹஸ்த தீட்சை கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு, 2 வயசு குழந்தைக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நகர்த்தின்னு விட்டுறது. அட்டண்டன்ஸ் எவ்வளோ பகவானோட அட்டண்டன்ஸ் நிறைய பேர் வந்து தள்ளி போக சொன்னாலும் அந்த குழந்தை கேட்கல. ஸோ அந்த மாதிரி ஹஸ்த தீட்சை கிடைத்த அந்த நெஃப்யூ வந்து 2004 டைம் பீரியட்ல வயசானவரா இருக்கும்பொழுது உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த ஏதோ ஸ்ட்ரோக் ஏதோ வந்துருது. இந்த டாக்டர்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் என்ன திருப்பி நீ ரமணாசிரமத்துக்கு அழைச்சின்னு போகணும், நம்ம 2 பேர் மாத்திரம் திருப்பி ரமணாசிரமத்துக்கு போகணும்னு தன்னோட அந்த பகவான் கொடுத்த ஹஸ்த தீட்சையை ரீகலெக்ட் பண்ணி சொல்றாரு. ஆனா கடைசி வரையும் அழைச்சின்னு வரவே முடியல. அதனால திருபன் பட்டேல் தன்னோட மருமான் சார்பாகவும் தனியா வந்து நெஃப்யூ வந்து அவனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காகவும் ரமணாசிரமத்துக்கு வரா. இப்ப என்னன்னாக்க கங்காபன் பட்டேல் அதாவது தன்னோட அம்மா கடைசி காலத்துல ரமண மகரிஷியோடையும் எவ்வளவு குரு சத் சங்கம் வச்சுட்டு இருந்தா அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளா சொல்றா. ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம், செத்து போகும்போது நடந்த விஷயம். ஸோ கங்காபன் பட்டேல் செத்து போறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து என்ன சொல்றா, நான் செத்து போகும்பொழுது வந்து பெரிய ரமண மகரிஷி போட்டோ இருக்கணும் என் பக்கத்துல, நீங்கெல்லாம் இருக்கணும்லாம் சொல்றா. ஆனா கொஞ்ச நாள்ல வந்து அவளுக்கு ஸ்ட்ரோக் வந்துடுது, பேச முடியல. ஸோ வந்து ஏதாவது ஒன்று இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காஃபி வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக சுகர் வேணும்னு வேற ஏதாவது கேட்பான். ஸோ அவளால் ஐடியாஸே ஆர்டிகுலேட் பண்ண முடியல. அப்போ வந்து திருபன் பட்டேல் வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி என்ன பண்றா, சரி இதெல்லாம் தான் பண்ண முடியல, பகவானோட பகவானோட இருந்தபொழுது கங்காபன் பட்டேல் வந்து இன்ஹர் யூத் நம்மளாம் குழந்தையா இருந்தபொழுது வந்தபொழுது உபதேச சாரம் நிறைய கேட்டிருக்கா பகவான்கிட்ட. ஏன்னா அதுதான் சான்ஸ்கிரிட்ல இருந்தது. ஸோ பாக்கி எல்லாம் தமிழ் ஒர்க்ஸை விட ஹிந்தி தெரிஞ்சதுனால, குஜராத்தி ஹிந்தி தெரிஞ்சதுனால மேனேஜ் பண்ணி உபதேச சாரம் நிறைய கேட்டிருக்கா. அதனால வந்து வேணும்ட்டே திருபன் பட்டேல் என்ன பண்றா பார்க்கலாம் இந்த ஸ்ட்ரோக் இதுல, கர்த்தூராக்யா பிராப்யதே ஃபலம் கர்ம கிம் பரம் கர்மதுஜடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறா. த மொமெண்ட் ஷி ஸ்டார்டட் ஃபுல் உபதேச சாரமும் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம
கங்காபன் பட்டேல் சொல்றா. அப்போ வந்து அவ்வளவு ஸ்ட்ரோக்லயும் மனம் அப்படிங்கறத தாண்டி ஆத்மாவுக்குள்ள போய் லயிச்சிருக்கு இந்த உபதேச சாரம் வந்து கங்காபன் பட்டேலுக்கு. அதுக்கப்புறம் கங்காபன் பட்டேல் நினைச்ச மாதிரியே லாஸ்ட் மொமெண்ட்ஸ்ல வந்து பெரிய பகவானோட போட்டோ வச்சுட்டு எல்லாரும் ரமணரை சொல்லிட்டே இருக்கா, போட்டோ ரமணான்னு சொல்லிட்டே இருக்கா. அந்த ரமணர் போட்டோவை பார்த்துட்டே தான் கங்காபன் பட்டேலோட உயிர் பிரிகிறது. ஸோ இந்த திருபன் பட்டேல் இப்போ இருக்காளான்னு தெரியல, மோஸ்ட் ப்ராப்ளி நோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்டர்வியூ வந்து அவ கொடுத்த இன்டர்வியூ யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் போட்டு பார்த்தா தெரியும். 2007 அப்பவே வந்து அவளுக்கு வந்து 82 83 இயர்ஸ்ன்னு போட்டிருக்கா. அப்போ நீங்க இப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம வந்து 17 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து மோஸ்ட்லி அவ 100 வயசு ஐ டோன்ட் திங்க் தே ஆர் அலைவ், பட் வாட் எவர் இட் இஸ் அவ என்னைக்குமே நம்மளோட ஹிருதயத்துல வாழ்ந்துட்டு இருப்பா இந்த டிவோட்டிஸ்லாம். ரமணர் வந்து என்னைக்கும் இருக்கார். 2007 2024 நம்ம கணக்கே போட வேண்டாம், ஏன்னா ஆத்மாக்கு வருஷமே கிடையாது, டைம் ஸ்பேஸே தாண்டி நம்ம ரமண பகவான் இருக்கார். 1940s எந்த டைம் பீரியடும் கிடையாது, எல்லாத்தையும் தாண்டி குணாதீத்தனா நம்ம ரமணர் இருக்கார். அந்த அம்மா வந்து கடைசி காலத்துல உபதேச சாரம் சொன்ன ஞாபகம் நம்மளும் கொஞ்சோண்டு வருஷம் உபதேச சாரம் பார்த்து இது பூர்த்தி பண்ணிக்கலாம். நமக்கும் அந்த மாதிரியான ஒரு திடமான குரு பக்தி வந்து ஸ்தித பிரக்ஞனா இருந்து கடைசி காலத்துல இந்த உபதேச சாரம்லாம் நமக்கும் மனப்பாடமா வரணும். நம்மளும் ஏதாவது கேட்டா இதை சொல்லணும். நம்ம அந்த காலன் வந்தால் என்ன நாமத்தை அவன் தாளத்தை அவன் கையில் கொண்டு போய் போடுன்னு சொன்ன மாதிரி நம்மளும் வந்து இந்த காலன் வரும்போது ராமராமேத்தி கர்ஜனம்னு சொன்ன மாதிரி நம்ம இந்த உபதேச சாரமா நம்மளும் சொல்லணும். கர்த்தூராக்யா பிராப்யதே ஃபலம் கர்ம கிம் பரம் கர்ம துஜ்ஜடம் கிருதிமஹோததோ பதன காரணம் ஃபலமசாஸ்வதம் கதி நிரோதகம் ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம் காயவாக்மனா காரியமுத்தமம் பூஜனம் ஜபா சிந்தனம் கிரமாத் ஜகதஈஷதி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்திபர் தேவபூஜனம் உத்தமஸ்தவா துச்சமந்ததா சித்தபம் ஜபா தியானமுத்தமம். லாபமிக்கு அப்புறம் லாபமே நூற்றுனே அருணாச்சலா மறுபடி சொல்லி வந்தன்படியில் வருந்திரும் தகுதி அருணாச்சலா சேராயினின்மை நீரால் கழிவேன் அருணாச்சலா சையனத்தல்லி சேவனீஸ்வரமனா உய்வகே எதிரி அருணாச்சலா. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய.